பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம்மை ஆஸ்வத்து காப்பதாக. ஆமேன். இந்த ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக கர்த்தருடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாக்கும் வண்ணமாகவும் ஞானப்பாட்டு புத்தகத்திலே 310வது ஞானப்பாட்டை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 310. கேள் ஜென்மித்த ராயர்க்கே விண்ணில் துத்தியம் ஏறுதே, அவர் பாவநாசக சமாதான காரணர், மன்னோர் யாரும் எழுந்து விண்ணோர் போல கம்பீரித்து பெத்லகேமில் கூடுங்கள், ஜென்ம செய்தி கூறுங்கள், கேள் ஜென்மித்த ராயர்க்கே விண்ணில் துத்தியம் ஏறுதே. 310வது ஞானப்பாட்டு. கேள் ஜென்மித்த ராயர்க்கே விண்ணில் துத்தியம் ஏறுதே, அவர் பாவநாசகர் சமாதான காரணர், மன்னோர் யாரும் எழுந்து விண்ணோர் போல் கம்பீரித்து பெத்லகேமில் கூடுங்கள், ஜென்ம செய்தி கூறுங்கள், கேள் ஜென்மித்த ராயர்க்கே விண்ணில் துத்தியம் ஏறுதே. வானோர் போற்றும் கிறிஸ்துவே, லோகமாளும் நாதரே, ஏற்ற காலம் தோன்றினீர், கண்ணீரிடம் பிறந்தீர், வாழ்க நர தெய்வமே, அருளாவதாரமே, நிறைவானும் வேலனாய், ஆரீர் வந்து மாந்தனாய், கேள் ஜென்மித்த ராயர்க்கே விண்ணில் துத்தியம் ஏறுதே. வாழ்க சாந்த பிரபுவே, வாழ்க நீதி சூரியனே, மீட்பராக வந்தவர், ஒளி ஜீவன் தந்தவர், மகிமையாய் வெறுத்து ஏழாய் கோலம் எடுத்து சாவை வெல்ல பிறந்தே, மறு ஜென்மமளித்தீர், கேள் ஜென்மித்த ராயர்க்கே விண்ணில் துத்தியம் ஏறுதே. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகிமை நிறைந்த பராபரனே, தேவரீர் உம்முடைய அன்பான குமாரங்களை ஆண்டவர் மீட்பெருமாக உலகத்துக்கு அனுப்பி ஒரு அளவற்ற இரக்கத்தினால் எங்களுக்கு உதவி செய்து எங்களை ரட்சிப்பதற்காக அவரை அனுப்பினதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அதற்காக நாங்கள் உம்மை வணங்கி போற்றவும் அதை பற்றிய செய்தி கேட்கவும் இங்கே நாங்கள் ஒருமித்து குடும்பங்களாக கூடி வந்திருக்கின்றோம். எங்களிடம் வருகின்ற அவரை நாங்கள் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாக ஏற்றுக்கொண்டு பாடல்களால் அவரை புகழ்ந்து எங்களுடைய நன்னடக்கையால் அவருடைய நாமத்தை ஆவியானதை கொண்டு தூண்டுதல் அளித்தல் வேண்டும் என்று பணித மனதோடு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். இந்த நாளிலே மாறி மாறி வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், அது ஞான சங்கீதம் புத்தகம் 2ஆம் சங்கீதம். சங்கீதம் 2ஐ நாம் மாறி மாறி வாசிப்போம். ஜாதிகள் கொந்தளித்தது, ஜனங்கள் விருதாவா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கின்றார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி
தமது உக்கிரகத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி குயக்காலத்தைப் போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே, உணர்வடையுங்கள். பூமியின் நியாயாதிபதிகளே, எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே ஆமேன். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியதாக தேவர முறைமைக்கு ஆரம்பமாக ஜெபமாலை கீர்த்தனையிலே 56வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 56. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறார். முன்னவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோம், இங்கு ஆட்களுள்ள சத்தத்திற்குள் அழுது பிறந்தார். இங்கு ஆட்களுள்ள சத்தத்திற்குள் அழுது பிறந்தார். இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி என் மனமே. என்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி என் மனமே. கிறிஸ்து வருகையின் 4வது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். வானங்களே உயர இருந்து பொழியுங்கள், மேகங்கள் நீதியாய் பூமியிலிருந்து ரட்சிப்பின் கனி தோன்றுவதாக, நீதியோ வானங்கள் கடவுளுடைய மகிமையை பிரஸ்தாபிக்கின்றன. ஆகாய மண்டலம் அவர் கரங்களின் கிரியையை
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் இருக்கிற மாணியே ஆமென். அன்புக்குரியவர்களே, பராமரிடத்தில் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசிதாகத்தோடு அவர் அளவில்லாத கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபை இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். கடவுளே, பாவிகளாக எங்களுக்கு கிருபையுள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்தமும் உள்ளவர்களாக உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவகுணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தலும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவர் எம்முடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும். எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக துணை செய்தலும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும். எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தலும். பரிசுத்தாவியானவரே, ஒன்றான சகாயரே, உம்முடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும். எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். ஆமேன். பராபர் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனிடம் விசுவாசம் கொள்ள எவனும் கட்டெழுந்து போகாமல் நித்தியமான மெய்வாழ்வை பெறும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தந்து அருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருப்பெயரை கீர்த்தனை மூலம் நாம் பாடி புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். உன்னத பரனு கேமிக மகிமை உன் சமாதான உலகினில் பெருக கடவுளின் பிரியமதே என்றென்றோ நிசரமானிடமேல் தொலங்க துதிக்கிறோமோமாய் வல்ல பிதாவே துதியம் செய்வோம் உமை மாரசே தோத்திரம் மாட்சிமைக்கே அரணே துந்துமி மாட்சிமைக்கே பிதாவே சுதனே இறங்கோ உவையோ கடனை சுமந்ததை தீர்த்த தூய செம்மறியே சுத்தா ஜெபம் கேளு பரம்பல தோழா ஜெபம் கேளு கிறிஸ்தே நித்ய பிதாவே மகிமையில் நீரே நிமலாவே நோடாளுகிறீரே நிதமே காச்சனையே உன்னத நேயரு காச்சனையே ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக.
அன்புள்ள பிதாவே, எங்கள் பாவங்களால் தடுக்கப்பட்டு முன்னேறாமல் இருக்கிற எங்களுடைய ஆத்ம வாழ்க்கையை தேவனுடைய கிருபையினால் இரக்கத்தினால் யாதொரு தடையுமின்றி முழு வளர்ச்சி அடையும்படி உமது வல்லமையோடு மிகுந்த பலத்தோடும் எங்களுக்கு சகாயம் செய்தல்ல வேண்டும் என்று பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே கடவுளாக என்றைக்கு ஜீவித்த எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. கிறிஸ்து வருகையின் 4வது ஞாயிறாக இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதியில் வாசிக்கவனமாக கேட்போம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம் முதல் 8 வசனங்கள். ஏசாயா 40 முதல் 8 வசனங்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமங்கள் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தருடைய கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்ததென்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகின்றார். அதற்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை சேவை பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவையாகி காடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தருடைய வாக்கதை உரைத்தது என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. பின்னும் கூப்பிட்டு சொல்லு என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. எண்ணத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அது மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உதிர்ந்து பூ உதிரும். ஜனமே புல், புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்னைக்கு நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது என்பது. சேர்ந்து சொல்லுவோம். மகிமுள்ள கர்த்தரே தேவரீர் பரிசுத்த, வல்லமையுள்ள கர்த்தரே நீர் பரிசுத்த, என்றென்றுமுள்ள கர்த்தரே நீர் பரிசுத்த. ஆமென். அந்தபடி அந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய நிருப பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7வது வசனம் முடிய. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7வது வசனம் முடிய. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகின்றேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமது இருதயங்களிலே நித்திய ஜீவனுக்கு என்று திடமளித்து காப்பாராக. ஆமேன். கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஆசி பெறுவாராக. இதோ இவரே நம்முடைய கடவுள், இவருக்கென்று காத்திருந்தோம். இவர் அருளும் ரட்சிப்பை பெற்று களி கூர்ந்து மகிழுவோம். அந்தபடி இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய சுவிசேஷ பகுதியை வாசி கவனமாக கேட்போம். அது யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 28வது வசனம் முடிய. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 28வது வசனம் முடிய. எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவான் இடத்திற்கு அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டது மன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். அப்போது அவர்கள், பின்ன யார், நீ எலியாவோ என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் அவன் அல்ல என்று. நீ தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீ யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவி பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகளுடைய சத்தமாயிரு என்றான். அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராயிருந்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, நீ கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசி
தீர்க்கதரிசியும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவே நிற்கின்றார், அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருக்கு பாதரட்சனுடைய வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றான். இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்பராவிலே நடந்தன என்பது. பராவுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்துவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்துள்ளார். நமது அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்தின் பிதாவாகிய பிராமணனை விசுவாசிக்கின்றேன். ஒன்றான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கனிமத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மருத்துவ துழித்திருந்தார். பரம்பலத்துக்கு ஏறி சர்வத்தின் பிதாவாகிய பிராமணனை வளர்ந்து பெற்றிருக்கிறார். அடுத்த ஜூன்ல ஒரு மருத்துவ ஞாயிற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசனோட ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மாம்சோய்த்ததிலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் அறிக்கையிட்ட விசுவாசம் நாம் இன்னும் மட்டுமல்ல, நமது மரணமட்ட நிலையத்திற்கு எல்லாம் உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமீன். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில செய்து பாராட்டின நன்மையான ஈவுகளுக்காக, பிறந்த நாட்களுக்காக, திரும்ப நாட்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வாரி ஜபத்துக்கு ஆதாரமாக 249 ஞானப்பாட்டின் முதல் சரணத்தை ஜப நிலையிலிருந்து பாடுவோம். அதிசயங்கள் எல்லா இடமும் செய்யும் கர்த்தாவி வாக்கினால் இருதயத்திலேயும் துதியுங்கள், அவர் நாம் ஜென்மித்த நாள் முதலே இம்மட்டுக்கும் இரக்கம் செய்தாரே. மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்குடையவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து ஆசிர்வதித்து கூப்பிடக்கூடிய வேளையிலே எங்களை ஆறுதல் படுத்தி கண்ணீர்களை துடைத்து ஆண்டவர் நீதாமே உமது கிருபையிலே எங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராக நீதாமே இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை காணக்கூடிய ஒவ்வொரு அருமையான சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் வயதான மக்களையும் குடும்பஸ்தர்களையும் ஆண்டவராக நீதாமே ஆசுவத்து இப்படிப்பட்ட அருமையான நிறைவான நாட்களை தங்களுடைய வாழ்க்கையை கண்டு உண்மை ஆராதித்து துதித்து சோதித்து மகிமைப்படுத்த உதவி செய்யுமாய் கேட்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே திரும்ப நாட்களை காணக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் அது கற்றுப்படுகிறோம். இந்த நாளில் ஆசீர்வாதம் அவர்களுக்கு நிறைவாய் தங்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே வியாதியராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் அதை கற்று ஒப்படுகிறோம். அது நாம மகிமைப்படட்டும், அது கிருபை தாங்கட்டும், வழி நடத்துங்க, பாதுகாப்பை வரலுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய பிரார்த்தனா சாமுக்காக வேண்டிக் கொள்கிறோம். வயிற்றில் வளரக்கூடிய சிசுக்களை ஆண்டவராக நீதாமே ஆஸ்வத்திலும் டாக்டர் கிறிஸ்டோபல் திவ்யாக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே தலைப்பிரசவத்திலே உமது கிருபை தாங்கட்டும். வயிற்றில் வரக்கூடிய இரட்டை பிள்ளைகளை ஆண்டவராக கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீர் பரிபூர்ணமான ஆசுவாத்திய சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்து மண்டபாய் வழி நடத்தியிருக்கின்றீர். ஆண்டவராக உமது கிருபைகளை தாங்கட்டும், வழி நடத்துங்க, பாதுகாப்பே வரலுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக மங்களம் வில்லியம் சமாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரியத்தில் ஜீவன் சுகம்பலத்தை தந்தருளுங்க. ராஜகுமார் விமலனானுக்காக வேண்டிக் கொள்வோம், அது கிருபை தாங்கட்டும். சாம்பி ஐயா சாமி அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம்.
ஆண்டவராக இந்த கிருபை தாங்கட்டும். பத்மனி பீட்டருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் அன்னிதாமே சரீரத்தில் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உமது கருத்துக்குள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். வின்சென்ட் பிரபாகருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது ஆஸ்வாத்திரை கரம் தாங்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் அக்னிதாமே வெளிநாட்டிலிருந்து சுகபத்திரமாய் திரும்பி வருவதற்கு உதவி செய்த பிரிசிலா ஆலனுக்காக வேண்டிக் கொள்வோம். அது கிருபை தாங்கட்டும், வழி நடத்துங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஏழை மக்களுக்காக வஸ்திர உபகாரம் செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த உடைகளை ஆண்டவர் அக்னிதாமே ஆசுவத்து தோடுங்க. இதை உடுத்தி கொள்ளக்கூடிய அருமையான ஏழை மக்கள் ஆண்டவராக இந்த நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இதை கொடுத்துக்கூடிய அருமையான குடும்பத்தை நீங்கள் ஆசுவதிங்க. பெருத்த ஆசுவாத்தை தர வேண்டுமா கேட்கின்றோம். அந்த நாமம் மகிமைப்படட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் அக்னிதாமே மருத்துவமனையில் ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களையும், பிளட் குரூப்ஸ் கிடைக்காமல், தேட்டர்ஸ் கிடைக்காமல், என்ன வியாதி என்று அறிய முடியாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் அதை கருத்தப்படுகிறோம். அந்த நாமம் அவர்களுக்கு மத்தியிலே செயல்படட்டும். எங்களுக்காக பிறந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரிய ஆசீர்வாதங்களை தர வேண்டுமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தர் உங்கள் போக்கை வருத்தையும் இது முதல் கொண்டு என்னைக்கு ஆஸ்வத்து காப்பாராக. ஆமேன். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக அருளுரைக்கு நம்மை ஆயத்தம் பண்ணும் வண்ணமாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 18வது ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 18 முதல் 4 சரணங்கள். சந்தோஷத்தோடு இருங்கள் எல்லா சன்மார்க்கரே, துதி பலியிடுங்கள் ராஜாதி ராஜாவே. ரட்சிப்புண்டாக்குவார் பொல்லாங்கனை நன்றாக ஜெயிக்க ஏழையாக பிரசன்னமாகின்றார். 18வது ஞானப்பாட்டில் முதல் 4 சரணங்களை பாடும்போது அருளுரைக்கென்று நம்மை ஆயத்தம் செய்து கொள்வோம். துதி பலியிடுங்க ராஜாதி ராஜாவே. ரட்சிப்புண்டாக்குவார் பொல்லாங்கனை நன்றாக ஜெயிக்க ஏழையாக பிரசன்னமாகிறார். எளியோராய் வந்தேரே பிரவேச பண்ணினார். உலக வாழ்வை தேடி பகிர வந்திரார். நமக்கு வானவர் சுதந்திரமுண்டாக அவர் பலியாய் சாக பிரவேச பண்ணினார். பரங்களுக்கும் ஏற உயர்ந்த
காணமெல்லாம் செலுத்தி நாடு கத்துடனே இருந்தால் பாக்கியா என் கீழ்ப்படாதோ மீது இனி இறங்கும் தீது நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அமர்வோம். இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது சற்று நேரத்துக்கு முன்பாக பிடித்திருக்க வாசிக்கட்ட யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 19 வசனத்திலிருந்து 28 வசனம் முடியும். எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். அப்போது அவர்கள், பின்ன யார், நீர் எலியாவோ என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் அவன் அல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அவன் அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீர் யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றான். அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராய் இருந்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, நீ கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியானவரும் அல்ல என்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கின்றார். அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர். அவருடைய பாதரட்சியினுடைய வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றான். இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்பராவிலே நடந்தது என்பன. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. மண்டல முழுவதையோ ஓமாவியால் நிரப்பிவிடோ. மண்டல முழுவதையோ ஓமாவியால் நிரப்பிவிடோ. அனுப்பிய தாரும் பரிசுத்த அக்கினி, அனுப்பிய தாரும் பரிசுத்த ஆவி, அந்தகாரத்தை நீக்கிவிடோ, அந்தகாரத்தை நீக்கிவிடோ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. சக்தி தகத்திடவே, நோயின் சாபமகத்திடவே, பேய் சக்தி தகத்திடவே, நோயின் சாபமகத்திடவே. வல்லமை தாரும் பெலமோ மருளோ, வல்லமை தாரும் பெலன் அருள் வாரம் தந்தெம்மை அபிஷேகியோ, வாரம் தந்தெம்மை அபிஷேகியோ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பலகணிகள், பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின்
படுத்தி அனுப்போ, படுத்தி அனுப்போ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டிடுறோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கு தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கிற வசனமே சத்தியம் சுவாமி. ஆமீன். கர்த்தருக்குள் பிரியமான விசுவாசிகளே, கிறிஸ்து வருகையின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. மொத்தம் 4 ஞாயிற்றுக்கிழமை வரும். அத 4வது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, யோவான் 1 அதிகாரம் 19 27 வரைக்கும், 28 வரைக்கும் கூட நம்ம எடுத்துக்கலாம். அதை தான் இன்னைக்கு வாசித்தோம். அதுல சொல்லப்பட்ட செய்தி என்னன்னா, நான் அவர் இல்லை, நான் அவன் இல்லை. நான் தாளு கிடையாதுங்க, அது வேறங்க, அது வேற யாராவது இருக்குவா, நான் கிடையாதுங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. இவர் மட்டுமா சொன்னாரு, இன்னொருத்தரும் சொன்னாரு. இயேசுனுடைய சீடர் பேதுரு, நீ கலிலேயன், நீ அவளோடு கூட இருந்தாய் என்று சொல்லும்போது வேலைக்காரி சொல்றா, போர் வீரர்கள் சொல்றாங்க. கேட்கும் போதெல்லாம் இல்லைங்க, நான் அவர் இல்லைங்க, நான் இல்லைங்க. யோவான் 18வது அதிகாரம் 25வது வசனம். இந்த 2 பேரும் நான் இல்லை அப்படின்றாங்க. முதல்ல சொன்ன நான் இல்லைன்றதுக்கும் 2வது சொன்ன நான் இல்லைன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. முதல்ல சொன்னது உண்மையை சொன்னா, நான் இல்லைங்க, அவர் தாங்க. 2வது சொன்ன நான் இல்லைன்னு சொல்றது மறுதளித்து, தெரிந்தும் அவரை மறுதளித்தல். 2 பேர் ஒரே மாதிரி இருந்தா நான் அவர் இல்லை அப்படின்னு சொல்றேன். நான் கல்லூரியில, இறையியல் கல்லூரியில மதுரையில் படிக்கும் போது ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அதை போல என்னை போலவே இன்னொருத்தர் இருந்தார். அவர் தென்னிந்திய திருச்சபையில் ஆயராக பணியாற்றி என்னை போல அவர் ஓய்வு பெற்று விட்டார். ஜிஎஸ்ஆர் கிருபாகரன் என்பது அவருடைய பெயர். என்னை போலவே இருப்பாரு, நான் அவரை போல இருப்பேன். நிறைய பேரு கன்ஃபியூஸ் ஆகி என்கிட்ட பேசுறேன்னு நினைச்சிட்டு அவர்கிட்ட பேசுவாங்க, அவர்கிட்ட பேசுறதா நினைச்சு என்கிட்ட பேசுவாங்க. 2 பேரும் அவங்க பேசி முடிச்ச பிறகு, இல்லைங்க நான் அவர் இல்லைங்க, நீங்க அவர்கிட்ட பேச வேண்டியது என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே சொல்லியிருக்கோம். அவரும் அதை சொல்லியிருக்காரு. பா, உன்னகிட்ட பேசுறதா நினைச்சிட்டு என்கிட்ட வந்து பேசிட்டு தான் இருப்பா. நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் சொல்லும் போது உங்ககிட்ட பேசுறதா நினைச்சிட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த நான் அவர் இல்லை அப்படின்னு சொல்றாரு இந்த யோவான். எதுக்காக 19வது வசனத்தை வாசித்தா, எருசலேமில் இருந்த யூதர்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள், 19வது வசனம் சொல்லுகிறார். எருசலேமில் இருந்த யூதர்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள். 1:19. எருசலேம் இருந்த யூதர்கள், ஆசாரியரும், லேவியரும் யோவான் இடத்தில் அனுப்பி நீ யார் என்று கேட்டபோது, 24, அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராய் இருந்தார்கள். இவங்களுக்கு தான் இப்ப பதில். அவள் கேட்ட கேள்வி 19, நீ யார்? Who are you? உங்களை பார்த்து யாராவது கேட்டிருக்காங்களா, நீங்க யாருங்க? A critical question.
தர்ம சங்கடமான கேள்வி. A critical question. A direct question. நேரடியான கேள்வி. யார் நீங்க? Disturb question. அசைக்கும்படியான ஒரு கேள்வி. Demanding question. கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், முக்கியமான ஒரு கேள்வி. அந்த கேள்விதான் கேட்டாங்க. Who are you? யார் நீ? வசனம் 20 சொல்கிறது, 1 யோவான் 1:20, அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான். நீ எலியாவா? I am not Christ. நீ எலியாவா? நோ. நீ தீர்க்கதரிசியா? நோ. அப்ப நீ யார் தான்? எல்லாத்துக்கும் நோ நோன்னு சொன்னா நீ யாரு தான்? I am the voice in the wilderness. வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம். நான் வெறும் சத்தம் தான். கடந்த வாரத்துல நாம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து கேட்பாரு, எதை பார்க்க போனீங்க? மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களையா, இல்ல காற்றில் அசையும் நாணலையா? எதை பார்க்க போனீங்க? அந்த மனுஷனை போல ஒரு மனுஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோவானை குறித்து சாட்சி கொடுப்பார். இந்த வாரம் யோவான் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அதுதான் இந்த வாரத்துல வாசிக்கிறோம். நான் வெறும் சத்தம். சத்தத்தை பார்க்க முடியுமா? உணர முடியாது, கேட்க தான் முடியும். ஸ்பீக்கர்னு அர்த்தம். பாக்ஸ் இல்ல, அதுல இருந்து வரக்கூடிய சத்தம். A uniqueness of Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்து, ஒரு தனித்துவத்தை குறித்து யோவானுடைய சாட்சி. யார் நீ? ஐயா, நான் ஒண்ணும் இல்லைங்க, அவருடைய பாதரட்சனுடைய வார அவுக்கிறது கூட நான் சரியானவன் இல்லைங்க. நீ எலியாவா? இல்லைங்க. நீ தீர்க்கதரிசியா? இல்லைங்க. பின்ன யார் தான்? நான் வெறும் சத்தங்க. The identification of Christ. கிறிஸ்து யார் என்பதை அவருக்கு சொல்லுகின்றார். இயேசு யார் என்பதை அவருக்கு சொல்லுகின்றார்கள். The witness of the John the Baptist, the witness of evangelist of Saint John. முதலாவது காரியம் இங்க வசனத்துல வாசிக்கும் போது, முதலாவது யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கின்றார். இரண்டாவது சுவிசேஷகனாகிய யோவான் இயேசு குறித்து சாட்சி கொடுக்கின்றார். யோவானுடைய சாட்சி என்ன? அவருடைய பாதரட்சனுடைய வாரை அவுக்கிறதுக்கு நான் பாத்திரம் இல்லை, ஆனா நான் வெறும் தண்ணியில தான் ஞானஸ்தானம் கொடுப்பேன். அவர் தண்ணிலையும் ஞானஸ்தானம் கொடுப்பாரு, பரிசுத்த ஆவினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பாரு. அவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் சாட்சி கொடுக்கும்படியாக கர்த்தர் அவன் வாயிலே சாட்சியை வைக்கின்றார். சரி, யார் இந்த யோவான்? இந்த யோவான் என்பவர் யார்? இந்த யோவான் யார் என்று சொன்னா, the child of promise. ஒரு வாக்கு தத்தம் செய்யப்பட்ட ஒரு குழந்தை. மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 2-3 வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்பே போய் உனக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை சேவை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்தில் கூப்பிடுவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்கதரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய்
ஒரு குழந்தை பிறக்கும், அது வழியை ஆயத்தப்படுத்தும், அது மேசியாவுக்கு முன்பாக வரும். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துல தான் இந்த வாக்குத்தத்தம் சொல்லப்படுகிறது. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழி ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார், இதோ வருகிறார் என்று சேனையுடைய கர்த்தர் சொல்கின்றார். இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை தான் மார்க் எடுத்து மேற்கோள் காட்டுகின்றார். A child of promise. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:13 தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத்துக்கு உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. A child of prophecy. முன் உரைக்கப்பட்ட ஒரு குழந்தை. வேதத்துல பேர் வைத்து பிறக்கப்பட்ட குழந்தைகள் உண்டு, பிறந்த பிறகு பேர் வச்சவங்க உண்டு, பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வச்சவங்க உண்டு. அதுல இயேசு கிறிஸ்துவும் யோவானும் அதுல அடக்கம். சாமுவேலுக்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வைக்கல. The child of promise, the child of prophecy. மூன்றாவது, a child of prayer. ஜபத்தினால பெற்றெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை. லூக்கா 1:15 சொல்கிறது, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசம் மதுவும் குடியான், தன் தாயில் வயிற்றிருக்கும் போதே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருப்பான். ஏன் சொன்னா, அவங்க அம்மா அவனை பெற்றெடுக்கும் போது ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி பெற்றெடுக்கின்றார். இந்த யோவான் who are you அப்படின்னு கேட்கிறாங்களே, அப்போ சொல்றாரு, I am a child of promise, I am a child of prophecy, I am a child of prayer. I am not a Christ, but I am John. நான் கிறிஸ்து அல்ல, நான் இம்மானுவேல் அல்ல, நான் இயேசு அல்ல, நான் யோவான். I am not a divine, நான் தெய்வீகம் அல்ல, I am a human. நான் சாதாரண மனுஷன். எது வெட்டுக்கிளியும் காட்டு தேனம் தின்றேன் அப்படின்றதுனால எது காட்டு மிராண்டின்னு நினைக்காதீங்க. நான் மனுஷன்தான், பிரத்யோகப்படுத்தப்பட்ட மனுஷன், பிரித்தெடுக்கப்பட்ட மனிதன். ஐ எம் நாட் அ வேர்ட். இந்த யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மனிதனாகி மாம்சமாகி 14 வரும். அந்த வார்த்தை நான் இல்லை. I am not a word, I am a voice. I am not a word. நான் வார்த்தை இல்லை, நான் சத்தம். I am a voice, வெறும் சத்தம். I am not a light, I am a lamp. நான் வெளிச்சம் இல்லை, நான் விளக்கு தாங்க. நான் சாதாரணமா ஒரு விளக்கு. அந்த விளக்க ஏத்துனாதான் வெளிச்சம் வரும். அதை போல நான் வெறும் சாதாரண விளக்கு என்று சொல்கின்றான். இன்னொரு காரியம் சொல்லுங்க, நான் யார் என்று தெரிந்து கொள்வதை விட கிறிஸ்து யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றான். நீங்க வந்தீங்க, ரொம்ப நல்லதுதான். நான் யாருன்னு கேக்குறீங்களே, நான் யாருன்னு சொல்றேன். ஆனா அதுக்கு முன்பாக வரப்போகின்ற மேசியா எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். ஒரு டிவைன் மெசேஜ் கொடுக்கின்றார், ஒரு டிவைன் மெசேஜ். அந்த வசனத்துல வாசித்தா, நான் ஏதோ தண்ணியில கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு பின்பாக வரக்கூடியவர் பரிசுத்தாவினால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பா. டிவைன் பிளெஸிங்ஸ், ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்துக்கு அவர் கொடுக்க போகின்றார். மீட்பு அவரால் தான் வரப்போகுது, ரட்சிப்பு அவரால் தான் வரப்போகுது. நான் அண்ணால கிடையாது, நான் முன்ன அனுப்பப்பட்ட தூதன் மட்டுமே. டிவைன் சேஞ்ச், ஒரு தெய்வீக மாற்றம் வருங்க.
அப்படி என்று சொல்லி அந்த அனுப்பப்பட்ட பரிசேயர், ஆசாரியர்கள், லேவியர்கள், யூதர்கள் என்று சொல்லக்கூடிய 4 குறிப்பிட்டப்பட்ட மக்களுக்கு அவர் செய்தி அனுப்புகின்றார். மெசேஜ் என்ன? விரியன் பண்பு குட்டிகளே, நீ ஆசுவாதமா இருக்கணும்னா 2 இருந்தா 1 கொடுத்துரு. யார் மேல போய் வழக்கு போடாத, உங்களுக்கு உள்ளதே போதுன்னு இருங்க. இதெல்லாம் மாற்றங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இப்ப இவருக்குன்னு சொல்லி ஒரு சீட கூட்டம் இருந்தது, டிசைபிள்ஸ், ஃபாலோயர்ஸ். இயேசு கிறிஸ்து அந்த பக்கமா போகும்போது அதை பார்த்து சொல்லுகின்ற, அதை பாருங்க, இத உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. நீங்க என் பின்னாடி வராதீங்க, அவர் பின்னாடி போங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் பின்னாடி இருக்கிறதெல்லாம் இழுக்கிறது தான் நம்ம வேலையா இருக்குது. ஆனா இவர் சொல்ற, என் பின்னாடி வராதீங்க, அவர் பின்னாடி போங்க. அந்த அளவுக்கு ஒரு தெய்வீக தன்மை கொண்ட யோவான் ஸ்நானகன், ஜான் த பேப்டிஸ்ட். இன்னைக்கு உலகத்துல இன்னொருத்தனுடைய ஆட்ட திருடவோ, இன்னொருத்தனுடைய மந்தையில கை வைக்கவோ, இன்னொருத்தனுடைய ஊழியத்தினுடைய பலன்களை அனுபவிக்க தான் காத்துக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, தன்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாக வந்தவர்களே அவர்களுக்கு பின்பாக போங்க என்று சொல்வதற்கு யாருக்கும் மனசு வராது. Not only seeing but following. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவர் கை காட்டினோடனே இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்ன உடனே அவரை பார்க்கிறத விட்டுட்டு அவர் பின்பாகவே போனார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் வாசித்தா 39ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் வந்து பாருங்கள் என்றால் அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவருடைய இடத்துல தங்கினார்கள். அப்போது ஏறக்குறைய 10 மணி வேலையா இருந்தது. பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை, அவர் பின்பாகவே அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டி சொன்ன உடனே அவர் பின்பாகவே மாறி போகின்றார்கள். டிவைன் சேஞ்ச். தான் யார் என்பதை யோவான் கூறிவிட்டார். நான் இவ்வளவுதாங்க, பெரிய பில்டப் எல்லாம் பண்ணல. இன்னைக்கு நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்வீங்க? இன்னைக்கு உங்களை பார்த்து நீங்க யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்வீங்க? சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பாட்டு சொல்வேன். யார் 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 நீங்கள், நாங்கள் இயேசுவின் குடும்பத்தினர். யார் 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 நீங்கள், நாங்கள் இயேசுவின் குடும்பத்தினர். நான் இயேசுவினுடைய குடும்பத்தினர். நாங்கள் ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்கள். நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள். அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்லி வாழக்கூடிய வாழ்க்கையை தான் கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துல பாலகனாய் பிறந்தார். வரக்கூடிய ஆண்டவரை ஏற்று அவருடைய பிள்ளைகளாய் வாழ தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். கண்கள் மூடி ஜெபிப்போம். மகா கிருபை இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரை, ஆஸ்வதிக்கூடியவரே, ஆண்டவராக நீர்தாமே நாங்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் உண்மையை வெளிப்படுத்தி பேதுருவை போல மறுதலியாமல் நாங்கள் உமது சீடர்கள், உமது பிள்ளைகள், உம்மால் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். வழி நடத்துங்க, பாதுகாப்பே கொடுங்க. துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். இன்று ஆலய ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற அனைத்து விசுவாசிகளுக்கும் நன்றிகளை Go and Shine for Jesus Ministry சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு ஞாயிறும் காலை 8:30 மணிக்கு தமிழ் ஆலய ஆராதனை நடைபெறுகிறது, ஒளிபரப்பு செய்யப்படுகிறது.
யூடியூப் சேனலில் கேஸ் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்கள் ஆலய ஆராதனையில் கலந்து கொள்ள முடியும். ஆன்லைன் சண்டே ஸ்கூல் சரியாக காலை 10 மணிக்கு யூடியூப் சேனலில் கோ ஆன் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஞாயிறு பள்ளியில் நீங்கள் பங்கு பெற முடியும். உங்கள் பிள்ளைகளை பங்கு பெறும்படி உற்சாகப்படுத்துங்கள். ஆன்லைன் மூலமாக லைவ் டெலிகாஸ்ட் கண்டு கர்த்தரை ஆராதித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை காலை 5:30 மணிக்கு கர்த்தர் பிறந்த பண்டிகை காலை ஆலய ஆராதனை நடைபெறும். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். வரக்கூடிய 31ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஆண்டினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். வாருங்கள், பங்கு பெறுங்கள், கொண்டாடுங்கள். அனைத்து காரியங்களுக்காக ஜெபசந்தையோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பங்கு பெற வாருங்கள். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 20ஆம் ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 20 முதல் 4 சரணங்களை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்போம். வாரும் லோக மீட்பரே, கன்னி பெற்ற மைந்தனே, நீ பிதாவின் காணிக்கை, உலகத்தின் அருமை. 20ஆம் ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்கள். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, வரக்கூடிய உம்மை நாங்கள் புரிந்து கொண்டு யோவானை போல ஆண்டவராக உம்மை பின்பற்றி வாழ்க்கை நடத்த உதவி செய்யும். விசேஷமாக உமது கருத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நன்றியுள்ள இதயத்தோடு காணிக்கைகளாக படைக்கிறோம். விசேஷமாக பீடத்திற்கு வைக்கப்பட்டிருக்கூடிய இந்த வஸ்திரங்களை ஆண்டவர் அக்னிதாமை அங்கீகரித்து இது கொடுக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஆஸ்வாத்தை பெருகட்டும். உமது கருத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நாங்கள் உமக்கென்று படைக்கின்றோம். ஆண்டவர் அக்னிதாமை படைத்தருடைய மக்களையும் அவருடைய இருதயத்தினுடைய தேவைகளையும் கண்டு ஆஸ்வத்து வழி நடத்துவாய். நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சம் உண்டாடுகிறோம் சுவாமி, ஆமீன். நாம் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம்.
பரலோக பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்டு அருமை ரட்சகரே பராபரனே, உலகத்தில் உள்ள நீ சம்பாதித்த உம்முடைய திருச்சபை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும் முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசுவதித்தலும் அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்களையும் போதர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷங்களும் பரிசுத்தாவியால் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யும் அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்தலும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் செய்யப்படும் ஊழியங்களை கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும். நாங்கள் எப்போதும் உண்மையான அன்புள்ளவும் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்தலும். அறுவடை மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்துக்கு உண்மையோடும் தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் உமது பசுத்தாவியால் அவளை நிரப்பி பாடுகள் மத்தியிலே அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பித்தரலும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும் ஊழியத்துக்கு என்று ஒப்புக் கொடுத்தவர்களை அழைத்து கொண்டு வாரும், அவர்களும் ஆசுவாதத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனைகளை தந்தாலும் அநீதி என்று தெரியக்கூடிய அவர்களை உணர்ந்து நல்ல ஆட்சி நடத்த உதவி செய்தலும். எங்கெல்லாம் அநீதிகள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசுவதித்தலும். முதலாவது நாங்கள் எங்களுடைய பாவங்களை விட்டு விலகவும் எப்போதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தலும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் இருப்போர், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றியதனால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவினை கொண்டு சகல ஆறுதலின் தேர்தலையும் கொடுத்தலும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்த விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று உணர்ந்து எங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தலும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருங்கு வெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவைகளுக்கு எங்களை விலக்கி காத்தலும். பூமி எப்போதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரவும் அவர்கள் தாங்கள் அன்றாட பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களை உம்முடைய ஆசுவாத்தினால் எங்களுடைய சந்ததி தலைத்தோங்க உதவி செய்யுமாய் எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அண்ணல் அப்பது என்றதாரும் எங்கள் கடனாளிக்கு நாம் நிற்கிறது போல என்ன பாட்டிலும் மன்னியும். எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதும் திரும்ப ரட்சத்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமையும் என்ன நினைக்க முடியல சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னை பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. துதி பாடலாக 400வது ஞானப்பட்டில் முதல் சரணத்தையும் கடைசி சரணத்தை பாடுவோம். அனாதியாம் பராபரா எல்லாவற்றிற்கும் நிற்கத்தா என் சுவாமி என் பிதாவே, வாரும் தாரும் ஆசீர்வாதம் தேவகிராட்சம் சமாதானம் என்றென்னைக்கும் கொடுக்க வாரும். 400வது ஞானப்பட்டில் முதல் சரணத்தையும் 4ஆம் சரணத்தையும் பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். பிதாவுடைய ஒன்றான குமாரனை மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவே, தேவர் உலக தோற்றத்துக்கு முன்பே நீர் தெய்வ மகிமை நிறைந்தவராய் அந்த மகிமையை விட்டு இவ்வுலகத்துக்கு இறங்கி வந்து பாவங்களை மீட்டுக்கொள்ள சித்தம் கொண்டீர். இந்த சத்தியத்தை நாங்கள் எங்கள் மனதில் வைத்து ஒளியின் மக்களாக நடந்து கொள்ள எங்களுக்கு துணை செய்தல் வேண்டும் என்று எங்கள் மீட்க வந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதிரு. ஆமீன். கர்த்தர் உங்கள் போக்கையும் உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்னைக்கு ஆஸ்வதித்து காப்பாராக. ஆமீன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமீன். பிராபனுக்கு ஸ்தோத்திரம்.